Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Now all those who had their hands up, check it out. The Lord has already healed you. யாரெல்லாம் கையை உயர்த்தி வலி இருக்குதுன்னு கை உயர்த்தணும்ல, இப்போ இந்த ஜெபம் சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் உங்களே சோதிச்சு பாருங்க, அந்த வலிலாம் போயிருக்கான்னு சொல்லி. கை வலி, கால் வலி அதெல்லாம் மாறி இருக்கா? That none had put a hand up. Is it there, sister? ஒரு சிஸ்டர் கை தூக்கி இருந்தீங்க, உங்களுக்கு இப்போ வலி எல்லாம் மாறி இருக்குதா, சோகமாக இருக்குதா, செக் பண்ணி பாருங்க. There were two nuns who had lifted their hands up. Is it there? 2 பேர் அங்கே கை வைத்து இருந்தீங்க சிஸ்டர்ஸு. You know, here the children talk, the nuns don't talk. இங்கே பிள்ளைங்கள்லாம் நல்லா பேசுகிறாங்க, சிஸ்டர் பேச மாட்டேன்றாங்க. The children are talking, but the nuns are not talking to us. Other places nuns are talking, children are not talking. வேறு இடத்துல சிஸ்டர்லாம் பேசுவாங்க, பிள்ளைங்க பேச மாட்டாங்க. இங்கே மாறி இருக்குது. The two sisters had lifted your hands, but that you had some pain. Is the pain there? வலின்னு சொல்லி 2 பேர் கை தூக்குனீங்களா? இந்த ஜெபத்துக்கு பிறகு எப்படி இருக்குது உங்களுக்கு? ஓகே, ஆல் ரைட். Hallelujah. ஹல்லேலூயா. Now I want to show you why these healings are taking place. நான் இப்போ உங்களுக்கு எதனால இந்த நம்ம சுகமாகறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். Now before that, I want to see how many children got healed now. Come on, lift your hands up. இப்போ அதுக்கு முன்னால முதல்ல கை தூக்கி இருந்தீங்கல்ல, எனக்கு உடம்புல வலி இருக்குதுன்னு, அதில் எத்தனை பேருக்கு சுகமா இருக்குன்னு இப்போ பார்க்கணும். சரியா? No, just now, how many children got healed? Lift your hands up. இப்போ எத்தனை பேருக்கு உடம்புல உள்ள வலி எனக்கு சரியாச்சு அப்படின்றவங்க கை தூக்கி காட்டுங்க. All of you got healed? உங்க எல்லாத்துக்கும் சரியாச்சா? ஆமா. சரியா? ரொம்ப சரியா? Very good. Okay. Now I will share with you how this healing takes place. நான் இப்போ எப்படி இந்த குணமளித்தல் நடக்குது அப்படிங்கறத உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். Are you ready? சரியா? ரெடியா இருக்கீங்களா? Are you ready? ரெடியா? Ready? Ready? Good. தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? English? Ready? தயாரா? Okay, are you ready? Okay. Matthew 6:22. மத்தேயு 6:22. Matthew 6. Listen. The lamp of the body is the eye. The lamp of the body is the eye. If therefore your eye is good, your whole body will be full of light. கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். Praise the Lord. Praise the Lord. But if your eye is bad, your whole body will be full of darkness. அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். If therefore the light that is in you is darkness, then how great is that darkness? ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? You know, when we were saying Abba Father, I love you, நீங்க சொன்னீங்க அப்பா தந்தையே நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படி சொன்னீங்க. that time that boy in purple t-shirt was sitting here. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வயலட் கலர் சட்டை போட்டிருந்த அந்த குட்டி பையன் இங்க உட்கார்ந்திருந்தான். And there is another boy sitting at the foot of mother. He was sitting here. அங்க சிஸ்டருக்கு மடி பக்கத்துல உட்கார்ந்திருக்கவன் கால் பக்கத்துல உட்கார்ந்திருக்கவன் இங்க உட்கார்ந்திருந்தான். That boy was beating this boy. அப்போ அவன் இவனை அடிச்சிட்டு இருந்தான்.
He also beat him. அப்ப இவன் அவன் அடிச்சிட்டு இருந்தான். He slapped him. அவன் கன்னத்துல இப்படி அடிச்சான். The other one, thoo. அப்ப அவன் சொன்னா பூன்னு சொன்னான். So the other one also, thoo. அப்ப அடுத்த ஆள் சொல்லிச்சு பூ அப்படி. So listen. கவனிங்க. Listen. This boy told this girl. இவன் இந்த கலர் சட்டை போட்டுருக்கான்ல பர்பிள் கலர், அவன் இந்த இவட்ட சொன்னான், இங்க இருக்கிற ஒரு பொண்ணுட்ட சொன்னான். And the other one who is sitting there in white. சிஸ்டர் கால் பக்கத்துல ஒயிட் ஷர்ட் போட்டு உட்கார்ந்திருக்காரு. Now this one in white was hammering the one in purple. அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுருக்கவன் இவனை அடிச்சான். The purple one gave him back. இந்த பர்பிள் ஷர்ட் போட்டுருக்கவன் அவனும் திருப்பி அடிச்சான். He gave him 2. அவன் 2 கொடுத்தான். He saw that I cannot win. இவன் பார்த்தான், எனக்கு இதுல ஒன்றும் வெற்றி பெற முடியாதுன்னு நினைச்சான். He was trying to get her help. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த தங்கச்சி அவளோட ஹெல்ப், அவளுக்கு உதவி கிடைக்குமான்னு பார்த்தான். She did not help him. அவ ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. So he got up, gave him one and went and sat there. அந்த எழும்புனா அவனுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டான். Now the one in white, அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கவன், the one in white looked around. Now that one is gone. Can I get somebody else to beat them? அவன் சுத்தி பார்த்தான், யாருக்காவது 2 கொடுக்கலாமான்னு. Now all around were big children. He was the youngest. இங்க இருக்கவங்க எல்லாம் அவனை காட்டிலும் பெரியவங்களா இருந்தாங்க, அவனை காட்டிலும் சின்னவங்க யாரும் இல்ல. And I think mother saw that and said, அப்போ அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு இப்படி கையை வச்சு அவனை கூப்பிட்டாங்க. now he's sitting like a lamb over there. அங்க சின்ன ஆட்டுக்குட்டி போல அவங்க கால் பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்கான். No. Listen. இப்ப எல்லாம் கவனிங்க. Hello. Jesus is talking the same over here. ஆண்டவர் இயேசு அதே தான் அங்க பேசுறாரு. கவனிங்க. Are you going to be attentive? இங்க எல்லாரும் கவனிக்க போறீங்களா? Now, when there is fight in your mind, உங்க எண்ணத்துல இப்படி சண்டை போடுற ஒரு விருப்பம் இருந்துன்னு சொன்னா, when there is jealousy and selfishness and bitterness and strife and unforgiveness, உங்களுக்கு மனசுக்குள்ள கோபம், வெறுப்பு, இன்னும் முறுமுறுப்பு, அப்புறம் சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணம், கசப்பு இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா, Jesus is saying such a body is full of darkness. ஆண்டவர் சொல்றாரு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட உணர்வுகள் உள்ளவங்களுடைய உடம்பு இருட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. See what he's saying. Lamp of the body is the eye. கண் தான் உடலுக்கு விளக்கு. I believe here there are some lamps that they burn. இங்க சின்ன விளக்கு இருக்கும், நான் நம்புறேன், எரிக்கக்கூடிய விளக்கு. Have you seen a lamp with oil and ஒரு திரி போட்டு இப்படி ஒரு கிளாஸ் வச்சு விளக்கு வச்சிருப்பாங்கல்ல, மண்ணெண்ணெய். not gas, oil. சிம்னி விளக்கு பாத்திருக்கீங்களா? சிம்னி வச்சு. Chimney means sparrow. One lamp with kerosene, they put one small. In Bombay, if you come and say chimney, they will say sparrow. பாம்பேல சிம்னின்னு சொன்னா அது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி. Hallelujah. Hallelujah. Okay, how many of you have seen chimney? எத்தனை பேர் சிம்னி விளக்கு பாத்திருக்கீங்க? Okay, what is there in the chimney? அந்த சிம்னிக்குள்ள என்ன இருக்குது? Oil. Okay. See, if you are attentive, I will teach others. I'm going. நீங்க எல்லாம் கவனிச்சாதான் நான் சொல்லி தருவேன், அல்லது நான் போறேன். போவா? So you'll be attentive? கவனிப்பீங்களா? Okay. Now in the chimney there is oil. அந்த சிம்னிக்குள்ள என்ன இருக்குது? The oil burns and gives light. அந்த எண்ணெய் எரிஞ்சு நமக்கு வெளிச்சம் தருது. சரியா? In the same way, God is saying, Jesus is saying, when you take my word, my word will give you the light, the life of God. அது மாதிரி தான் எப்படி சிம்னி விளக்கில் உள்ள அந்த எண்ணெய் எரிஞ்சு வெளிச்சம் தருதோ, அது மாதிரி ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னுடைய வார்த்தை தான் உங்களுக்கு வாழ்வு, உங்களுக்கு ஒளி. Jesus is saying, my word becomes a lamp to your body.
ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், என்னுடைய வார்த்தை தான் உங்களுடைய உடலுக்கு விளக்கு. So when you believe the word of God, you begin to get the light in your body. நீங்க இறை வார்த்தையை, அவருடைய வார்த்தையை எப்போ நம்ப ஆரம்பிக்கீங்களோ அப்போது உங்கள் உடலுக்கு ஒளி கிடைக்கின்றது. Let's say you read in the Bible, you must forgive your brother and sister 7 times 77. நீங்க பைபிள்ல வாசிச்சிருக்கீங்க, உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்க 7 முறை இல்ல 70 முறை 7 முறை மன்னிக்கணும் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. And this lady is all the time troubling me. இந்த சகோதரி எப்ப பார்த்தாலும் ஒரே தொந்தரவு. Will I be able to forgive her? இவங்களை எப்போ மன்னிச்சுட்டே இருக்க முடியுமா எனக்கு? But when I take this word, ஆனா நான் இந்த வார்த்தையை எடுக்கும்போது and I change my thinking, என்னுடைய எண்ணத்தை நான் மாத்துறேன், and I forgive her and do something good, நான் இவங்களை மன்னிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்றேன், I bring my mind to obedience to God's word. என்னுடைய எண்ணத்தை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நான் கொண்டு வரேன், கீழ்ப்படிதலுக்குள்ள. That's why the Bible says, if therefore your eye is good, that means your inner eye or your mind is in line with God's word, then he says your whole body will be full of light. அதனால் தான் இறை வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, உங்கள் கண் சரியாக இருந்தால், அதாவது உங்க எண்ணமாகி அந்த கண் தெளிவா இருந்தா உங்க உடல் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். When you go to sleep, the light is on or off? நீங்க தூங்க போவீங்கல்ல, அப்ப லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்களா ஆன் பண்ணி வைப்பாங்களா? Off. So everything is dark or bright? எல்லாம் இருட்டா இருக்குமா எல்லாம் வெளிச்சமா இருக்குமா தூங்க போகும்போது? Dark. Now when you go and put one light, darkness says, I'm not going. No. Or when you put on the light, darkness has to po. நீங்க போய் சுவிட்சை ஆன் பண்ணும்போது அப்போ இருட்டு, நான் போக முடியாதுன்னு சொல்லுமா? போக முடியாது அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. லைட்டை போட்டதும் இருட்டு ஓடி போணும். லைட் போட்டு இருட்டு ஓடி போணும். Right? சரியா? In the same way, now when you put the light on, is half the room getting light or the whole room getting light? லைட் இப்படி ஆன் பண்ணும்போது அந்த ரூம்ல பாதிக்கு வெளிச்சம் தெரியுதா, அந்த ரூம் முழுவதும் வெளிச்சம் தெரியுதா? சரியா? In the same way Jesus is saying, might be lot of pain, lot of hurts. உங்க உள்ளத்துல ரொம்ப வலியும் ரொம்ப மன காயங்களும் இருக்கலாம், lot of sickness, நிறைய நோய் இருக்கலாம், lot of hurt feeling, நிறைய காயங்கள், உள்மன காயங்கள் இருக்கலாம், lot of jealousy, lot of selfishness, நிறைய பொறாமை, நிறைய சுயநலம் இருக்கலாம். But one day when you think, I will go and look into the Bible and change my thinking and do what the Bible says, the moment you do that, your whole body gets the light of God. Now even if there is sickness in your body, it has to run because your whole body is now full of light. உங்கள் உடம்புல வியாதி இருக்கலாம், வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், அப்படிலாம் இருந்தா கூட நீங்க இறை வார்த்தையை வாசிச்சு அதை கண்டுபிடிச்சு வாசிச்சு அதை நான் என் வாழ்க்கையில கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா உங்க உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் அந்த வியாதி எல்லாம் எப்படி லைட் போட்டதும் இருட்டு ஓடி போகுதோ அது மாதிரி எல்லா வியாதியும் உங்கள் உடலை விட்டு ஓடிவிடும். Now you are all sleeping in this room. நீங்க எல்லாரும் இந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க. There is dark. எல்லா பக்கமும் இருட்டா இருக்குது. ஐயோ இருட்டு. The switch is there. அங்க சுவிட்ச் இருக்குது. On, light is coming. அதை ஆன் பண்ணிட்டா லைட் வந்துரும். சரியா? Sickness in the body, உடம்புல இருக்க நோய், hurt feeling in the body, உள்ளத்துல இருக்கிற உள்மன காயங்கள், full of darkness. அது ஒரே இருட்டு. Sitting here, Jesus heal me. இங்க உட்கார்ந்து ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் அப்படி நீங்க ஜெபிக்கலாம். You want light? உங்களுக்கு அங்க விளக்கு தேவை. You want? என்ன வேணும்? The word of God is the light. ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த விளக்கு, லைட்.
Take this word, இந்த வார்த்தையை எடுத்துக்கங்க, put it in your heart. உங்க இதயத்துக்குள்ள வைங்க. How do you do that? அதை எப்படி செய்ய முடியும்? By learning it by heart. அந்த வார்த்தையை மனப்பாடம் செய்யணும். Change your thinking. உங்களுடைய மனநிலை எண்ணத்தை மாத்துங்க. The light is on. அப்போ அந்த லைட்டை நீங்க ஆன் பண்றீங்க. Now any sickness is there, it will be destroyed, because Jesus said your whole body. எந்த நோயா இருந்தாலும் அதை இந்த இறைவார்த்தை குணப்படுத்தும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? முழுவதும் சொல்லியிருக்கிறாரு வெளிச்சம் வரும்னு. அப்ப எல்லா நோயும் சோமாகும். So supposing you are studying the word of God every day, நீங்க இப்ப தினமும் இறைவார்த்தையை வாசிச்சிட்டு இருக்கீங்க, and this word is the light, இந்த வார்த்தை தான் விளக்கு, and it is in your heart, அது உங்க இதயத்துல இருக்கு. can sickness come close to you? உங்களுக்கு பக்கத்துல வியாதி வர முடியுமா? Can trouble come to you close? ஏதாவது துன்பம்லாம் உங்க கிட்ட வர முடியுமா? Can the devil attack you now? சாத்தான் உங்களை தாக்க முடியுமா? Even if the devil is thinking of coming, the light is so bright, the devil will be running. சாத்தான் உங்களை தாக்கணும்னு சொல்லி இப்படி பக்கத்துல வந்தா கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த இறைவார்த்தைங்கிற ஒளியை பார்த்ததும் விலகி ஓடிடுவான். When the sun is shining in the afternoon, மத்தியான வேளையில சூரியன் நல்லா வெளிச்சமா பிரைட்டா இருக்குது. can you get darkness on the earth? அப்ப பூமியில எங்கேயாவது இருட்டு இருக்குமா? In the same way, when you obey God's word, can there be darkness in your body? அதே மாதிரி தான் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா உங்க உடல்ல எங்கேயாவது இருட்டு இருக்க முடியுமா? But when you are fighting like these two boys fighting, இது மாதிரி ரெண்டு சின்ன குட்டி பசங்க சண்டை போட்டது மாதிரி சண்டை போட்டா தூன்னு சொன்னா there will be light or darkness? அங்க வெளிச்சம் இருக்குமா இருட்டு இருக்குமா? So now anybody will fight? இப்ப யாரா சண்டை போடுவீங்களா? Fighting, see what Jesus is saying. But if your eye is bad, your whole body will be full of darkness. அது கெட்டு போனால், உங்கள் கண் கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். So remember now, remember now, when you are fighting with somebody, jealousy and all those things, your body will be full of darkness, and then you will be destroyed. நல்லா கவனிங்க. நீங்க யார் கூடயாவது மற்றவங்க கூட பொறாமையாலோ வெறுப்பினாலோ சண்டை போட்டீங்கன்னு சொன்னா உங்க உடல் முழுவதும் இருட்டாதான் இருக்கும். So do you want light or do you want darkness? உங்களுக்கு ஒளி வேணுமா இருள் வேணுமா? And where do you get light? எங்க கிடைக்குது அந்த லைட்? Word of God. You have to learn it by heart. அந்த இறை வார்த்தையை நீங்க மனப்பாடம் செய்யணும். How many of you know Jack and Jill by heart? எத்தனை பேருக்கு ஜாக் அண்ட் ஜில் அப்படிங்கிற ரைம் தெரியும் மனப்பாடமா? They have never heard. In Tamil there is nothing. In Tamil there is no poetry, rhymes. கைவீஸ் அம்மா கைவீசு எத்தனை பேருக்கு தெரியும்? What? கைவீஸ் அம்மா கைவீசு. கைவீஸ் அம்மா கைவீசிம். Hey, enough. No. Watch this. I was in Dubai preaching the word of God. நான் துபாயில இறை வார்த்தையை போதிச்சிட்டு இருந்தேன். And I was having bath in my bathroom. நான் என்னோட பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். And I was talking to God and I was saying, God, so many people are getting healed. Are they getting healed because of my faith? Or are they getting healed because of their faith? அப்போ நான் அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நிறைய பேருக்கு சுகம் கிடைக்குது, அப்படி சுகம் கிடைக்குது என்னுடைய விசுவாசத்தினாலா அல்லது அவங்களுடைய விசுவாசத்தினாலா அப்படி கேட்டேன். So when I was asking this question, the Lord told me, today when you go for the service, there will be a small girl of 7 years old. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்னைக்கு போவேல போதிப்பதுக்கு, அப்படி அந்த மீட்டிங் போகும்போது அங்க ஒரு சின்ன பிள்ளை ஒரு 7 வயசு குழந்தை அங்க இருக்கும். She'll be sitting on the first row. அவ முதல் ரோல உட்கார்ந்திருப்பா. You call her. அந்த குழந்தையை நீ கூப்பிடு. And call any sick person. யாராவது நோயா இருந்தாங்கன்னா அவங்கள நீ முன்னால கூப்பிடு. And tell this girl not to pray. அந்த குழந்தையை கூப்பிட்டு ஜெபம் சொல்ல வேண்டாம்.
but to say 3 scriptures by heart. ஆனா மூணே மூணு வசனங்களை மனப்பாடம் செய்ய சொல்லு. God showed me the girl. I know that girl. She knows at least 300 scriptures by heart. She's only 7 years old. ஆண்டவர் காட்டின அந்த குழந்தை எனக்கு தெரியும், 7 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு 300 வசனமாவது மனப்பாடமா தெரியும். She knows nearly half the book what we distribute. Half the book she knows by heart. நாங்க ஜெப அந்த சின்ன புத்தகம் கொடுக்கும்போது அதுல பாதி புத்தகம் அதை ஃபுல்லா அவ படிச்சு அவ மனப்பாடமா வச்சிருந்தா, மீதி உள்ளது வாசிக்க தெரியும். So when I went down for the service, I saw a lady with a big belt around her neck. நான் அப்படி அந்த ஜெபம் வழிபாட்டுக்கு நான் போகும்போது ஒரு பெரிய அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய கழுத்தை சுத்தி பெல்ட் போட்டிருந்தாங்க. I was very happy. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I know she's got a problem. எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. So I told her, come here. நான் சொன்னேன் அவங்கள நீங்க முன்னால வாங்கன்னு சொன்னேன். I called this girl. நான் இந்த சின்ன குழந்தையை கூப்பிட்டேன். I said, baby, don't ask Jesus to heal her, but only speak 3 scriptures. நான் சொன்னேன் குழந்தை நீ வந்து ஆண்டவர்கிட்ட இவங்களை குணப்படுத்த நீ ஜெபிக்க வேண்டாம், ஆனா உனக்கு தெரிஞ்ச 3 இறை வார்த்தை வசனங்கள் அதை நீ சொல்லு. Hold her hand and say 3 scriptures. அந்த அம்மாவோட கையை நீ இப்படி பிடிச்சுக்கோ, பிடிச்சிட்டு உனக்கு தெரிஞ்ச 3 வசனங்களை மட்டும் நீ சொல்லுன்னு நான் சொன்னேன். The girl caught her hand. அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவோட கையை பிடிச்சிட்டா. And she's speaking nothing. அவ ஒண்ணுமே பேசல. And I'm wondering why she's not talking. நான் பார்த்தேன் அவ பேசாம இருந்தா. I was waiting for her. நான் அதுக்காக காத்துட்டு இருந்தேன். After 2 or 3 minutes she spoke 1 scripture. 2 நிமிஷத்துக்கு பிறகு அவ ஒரு வசனம் பேசினா. After another 1 or 2 minutes she spoke the second scripture. திரும்பி 2 நிமிஷம் கழிச்சு இரண்டாவது வசனம் பேசினா. After again 2 or 3 minutes she spoke the third scripture. அதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு மூணாவது வசனத்தை சொன்னா. I told that lady, remove your belt. அப்ப நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட நீங்க இந்த கழுத்துல போட்டுக்கிற அந்த பெல்ட்டை தூர எடுத்துருங்கன்னு சொன்னேன். This lady said, I am not rooming. அப்ப அவங்க சொன்னாங்க அது எப்படி நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. I said, why are you not rooming? நான் கேட்டேன் ஏன் நீங்க எடுக்க மாட்டீங்க? Jesus has healed you. ஆண்டவர் இயேசு உங்களை குணப்படுத்தி இருக்கிறாரு. She said, my problem is not with my neck, my problem is with my hand. அவங்க சொன்னாங்க என்னோட பிரச்சனை கழுத்து ஒண்ணும் கிடையாது, என் கையாக்கும்னு சொன்னாங்க. The problem in my neck is very little. The problem in my hand is my hand does not go beyond this, it doesn't go up. அவங்க சொன்னாங்க கழுத்துல இருக்கிறது கொஞ்சம் தான் பிரச்சனை, ஆனா கை தான் பெரிய பிரச்சனை, ஏன்னா கை இதுக்கு மேல உயர்த்த முடியாதுன்னு சொன்னாங்க. So I told her, okay, then lift your hand up. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன் நீங்க கையை உயர்த்துங்கன்னு. She started straight up. அவங்க அப்படியே தூக்கி நேரா தூக்குனாங்க. Then she took off her belt. அப்புறம் அவங்க பெல்ட்டை கலத்துனாங்க. Turned her neck. நெக்கெல்லாம் கழுத்தெல்லாம் அப்படி இப்படி திருப்புனாங்க. She was completely healed. அவங்க முழுவதுமா குணமடைஞ்சாங்க. I asked this girl. நான் அப்ப அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டேன். Baby, you know about 300 scriptures. Why did you wait for such a long time? அப்ப நான் கேட்டேன் உனக்கு 300 வசனம் தெரியுமே பைபிள்ல இருந்து, நீ ஏன் இவ்வளவு நேரம் அப்படி காத்துட்டே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். She said, brother, I was asking Holy Spirit, out of the 300 scriptures, which is the scripture I must talk? அப்ப அந்த குழந்தை சொன்னா நான் வந்து எனக்கு 300 தெரிஞ்சாலும் நான் ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட கேட்டேன் எந்த 3 வசனங்களை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா. And that's the time the Lord told me, Mummy and Daddy will beat the child to teach Jack and Jill. அப்பதான் ஆண்டவர் எனக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்தார். வீட்ல அம்மாவும் அப்பாவும் கம்பெடுத்து பிள்ளைய அடிச்சு ஜாக் அண்ட் ஜில் சொல்லு. Say it in Tamil, whatever rhyme is there. கைவீசம்மா கைவீசு ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லி கம்ப வச்சு அடிச்சு சொல்லி கொடுப்பாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது. But saying Jack and Jill, nobody will get healed. ஆனா இந்த கைவீசம்மா பாட்டை எவ்வளவு வேகமா படிச்சாலும் யாராலையும் இந்த பாட்டை வச்சு குணப்படுத்த முடியாது. But when you learn the scripture by heart, your body is full of light. Now when you open your mouth and speak that same scripture, the person who is in darkness also gets the light flowing from you and the person is healed. ஆனா இந்த இறைவார்த்தை என்கிற இந்த விளக்கு உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் இருளா இருக்கின்ற இறைவார்த்தை தெரியாத ஒருவர் சுகவீனமாக இருக்கும்போது உங்களுக்கு தெரிந்த இறைவார்த்தையை நீங்கள் பேசும்போது